ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து த ஸ்டடி ஆஃப் போயட்ரி. இது வந்து யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மேத்யூ அர்னால்ட். இவரோட இன்ட்ரோடக்ஷன் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மேத்யூ அர்னால்டோட இன்ட்ரோடக்ஷன் லைஃப் அப்புறம் அவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். உங்களுக்காக நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி போட்டுட்ருக்கேங்க. ப்ளீஸ் அந்த எஃபர்ட்காகவாது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ஸ்டடி ஆஃப் போயட்ரி கூட ஒவ்வொரு வேர்டுக்கும் எனக்கு தெரியாத வேர்டுக்கெலாம் தமிழ் மீனிங் எழுதி நான் உங்களுக்காக எழுதி வச்சுருக்கேன். சரி, வாங்க நம்ம ஸ்டடி ஆஃப் போயட்ரி பார்த்துடலாம். ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் வந்து நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு இது பண்ணி போட்டு விட்டுறேன். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த போயமில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா இன்ட்ரோடக்ஷன், ரீடிங் போயட்ரி, inspiration and imitation, touchstone method for evaluating poetry, analysis of the English classics, continuity of the classics. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த ஸ்டடி ஆஃப் போயட்ரியில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒன் வேர்டு வந்து சொல்லிடுறேன். இந்த டச் ஸ்டோன் மெத்தடை வந்து கொண்டு வந்தது வந்து நம்ம மேத்யூ அர்னால்ட் தான். இந்த கேள்வி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. டச் ஸ்டோன் மெத்தட் அப்படின்னு கேட்டாலே மேத்யூ அர்னால்ட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து நிறைய நெட் எக்ஸாம்லலாம் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் டிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துடலாம். இன்ட்ரோடக்ஷன் வந்து இந்த கான்ட்ரரி டு த பிளாட்டோனிக் ப்ரிடிக்ஷன், அதாவது கான்ட்ரரி அப்படின்றது அப்சர்வ் பண்ணுறாரு. நம்ம பிளாட்டோவோட வியூவை வந்து நம்ம மேத்யூ அர்னால்ட் வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. அப்சர்வ் பண்ணிவிட்டு அர்னால்ட் பிலீவ்ஸ் தட் த போயட்ரி ஹேஸ் சிக்னிஃபிகண்ட் யூஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் நாலேஜ் கிரியேஷன் அண்ட் ப்ராக்ரெஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ஆஸ் அன் ஆர்டிஸ்டிக். இதில் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரிடிக்ட் பண்ணுறாரு, கணிக்கிறாரு போயம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நம்புகிறாரு. இந்த மாதிரி சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது வந்து குறியிடுதல், ஒரு குறிப்பிட்ட முக்கியமான விஷயத்தை வந்து குறிப்பிடுறாரு. யூஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் நாலேஜ் க்ரியேஷன், இது வந்து ஒரு நாலேஜ் வந்து க்ரியேட் பண்ணுது. ப்ளஸ் வந்து ப்ராக்ரெஷன் அப்படின்றது என்ன மீனிங்னா ஒரு முன்னேற்றம் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இந்த போயம் படிக்கிறனால ஒரு முன்னேற்றம் வருது அப்படின்னு சொல்கிறாரு. அஸ் அன் ஆர்டிஸ்டிக் அப்படின்றது வந்து ஒரு கலை, போயம் வந்து ஒரு கலைன்னு சொல்கிறாரு. எண்டோவர் அப்படின்றது வந்து முயற்சி, ஒரு கலை முயற்சி அப்படின்னு சொல்கிறாரு. போயட் ப்ரொவைட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் கமெண்ட்ரி ஆன் த ஃபைனர் ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது ஒரு போயம் வந்து எதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுன்னா ரிஃப்ளெக்ஷன் ப்ளஸ் கமெண்ட்ரி அப்படின்றது இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறது. ஆன் த ஃபைனர் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, ஒரு அம்சங்கள், முக்கியமான அம்சங்கள்னு சொல்கிறோம்ல அது. நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப் சர்வைவல்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ். இந்த போயத்தில் எல்லாமே அதாவது ஸ்ட்ரகிள், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ளஸ் வந்து அது வந்து எப்படி நம்ம வந்து சர்வைவல் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த போயம் எல்லாமே சொல்லணும்னு சொல்கிறாரு. இட் இஸ் எலமெண்ட் டு த இன்வெஸ்டிகேஷன் இன் த தியாலஜி அண்ட் சயின்ஸ். இது வந்து எந்தெந்த எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தியாலஜி அப்படின்றது த ஸ்டடி ஆஃப் ரிலீஜியஸ், அதாவது ஒரு கடவுளை பற்றி படிக்கிறது, அவரோட ஃபெய்த்தை பற்றி படிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அப்புறம் சயின்ஸ் உங்களுக்கே தெரியும். அர்னால்ட் கிளைம்ஸ் தட் த நீட் ஃபார் போயட்ரி அண்ட் இட்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் வில் ஹெல்ப் ஹியூமன் பீயிங்ஸ். அதாவது இந்த இடத்துல ஃபேக்கல்ட்டி அப்படின்றது பீடங்கள், ஒரு டேலண்ட்டை வந்து சொல்கிறாரு. இது வந்து எதை ஹெல்ப் பண்ணுன்னா ஹியூமன் பீயிங்ஸோட ஹார்னஸ் அப்படின்றது ஒரு யூஸ் பண்ணுறது. பர்பஸ் அண்ட் ட்ரான்குவாலிட்டி அப்படின்றது ஒரு பீஸ், ஒரு அமைதியை வந்து இது வந்து போயம் வந்து கொடுக்கும். ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஒரு முக்கியமான ஒரு டேலண்ட்டை கொடுக்கும், அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும், ப்ளஸ் அமைதியும் கொடுக்கும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து டைம்ஸ் அண்ட் ஜென்ரேஷன் டு கம், இந்த டைம்ஸ் அண்ட் ஜென்ரேஷன் டு கம், இது எல்லாமே ஜென்ரேஷன் இருந்து வருதுன்னு சொல்கிறாரு. ஐ வில் நாட் பிலீவ் தட் த சென்ட்ரல் தாட் ஆஃப் த போயம் மேட்டர்ஸ் மோர் தென் எனி அதர் கான்செப்ட் இன் த போயம் ஸோ மச் ஸோ தட் இட் பிகம்ஸ் த சென்ட்ரல் ஃபேக்ட் ஆஃப் த போயம். ஓகே, இது வந்து யாரும் நம்புகிறாருன்னா சென்ட்ரல் தாட்டும் ப்ளஸ் வந்து முக்கியமான மேட்டர்ஸ் இது எல்லாமே ப்ளஸ் எனி அதர் கான்செப்ட், அதுவெல்லாம் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு போயம். அதில் வந்து சென்ட்ரல் ஃபேக்ட் ஆஃப் போயமில் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் ஐடியா இஸ் வாட் லிங்க்ஸ் டு த எமோஷன்ஸ் ஆஃப் த ரீடர் அண்ட் ப்ரொவைட்ஸ் அ வென்ட் டு தெம். வென்ட் அப்படின்னா ஒரு சிறுதுளைன்னு சொல்கிறாங்க. இந்த ஐடியா வந்து ஒரு எமோஷனுக்கும் ப்ளஸ் வந்து ரீடருக்கு வந்து ஒரு சிறு விஷயத்தை தூண்டுற மாதிரியும் இருக்கும். ஒரு சிறு விஷயத்தை ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் இந்த போயம் வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து சிறு விஷயத்தை வந்து தூண்டும் அப்படின்னு சொல்கிறாரு.
நெக்ஸ்ட்டு வந்து ரீடிங் போயிட்ரி ஹி கோஸ் ஆன் த ஹைலைட் டிஃப்ரெண்ட் மெக்கானிசம். இதில் வந்து நிறைய விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணுறாரு. டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் அப்படின்றது வந்து ஒரு பொறிமுறை எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விச் பீப்புள் அனாலிசிஸ் அண்ட் சென்ஸ் ஆர் வேரியஸ் ஒர்க்ஸ் ஆஃப் த poetry அண்ட் poets. இப்போ இந்த பீப்புள் எல்லாமே பயங்கரமாக அனாலிசிஸ் பண்ணுவாங்க. தணிக்கை சென்சார் அப்படின்றது தணிக்கை பண்ணுவாங்க. ஒரு முக்கியமான போயம், ஒரு முக்கியமான நிறைய போயம் இருக்கும், அதில் வந்து முக்கியமானது இது, அந்த போய்ட்ஸ் வந்து எப்படி எழுதியிருக்காங்க, ஒரு வேரியஸ் இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. எனாமரேட்ஸ் அப்படின்றது லிஸ்ட் அவுட் பண்ணுறது, ஒரு கணக்கேட்டுறது ஆஃப் த சேம் நேமிங் ஆஃப் த எஸ்டிமேட்ஸ். இந்த எஸ்டிமேட்ஸில் எல்லாமே வந்து பயங்கரமாக நம்ம ரீடர் வந்து கணக்கிடுவாங்க அந்த போயட்டில் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் என்னென்ன எஸ்டிமேட் இருக்குன்னு பார்க்கலாம். எஸ்டிமேட் அப்படின்னா என்ன மீனிங்னா ஒரு மதிப்பீடு செய்கிறது. இதில் வந்து 3 எஸ்டிமேட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரியல் எஸ்டிமேட் வந்து பார்த்துக்கலாம். திஸ் ரெஃபர்ஸ் டு அன்பேஸ்டு ப்ரெஜுடியூஸ்டு அது அன்பேஸ்டு அப்படின்றது நடுநிலையான, அன்ப்ரெஜுடியூஸ்டு அப்படின்றது நடுநிலையற்றது, ஒரு நியாயமற்ற அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரியல் எஸ்டிமேட் அப்படின்றது நடுநிலையாகவும் இருக்கும். எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நடுநிலை ப்ளஸ் நியாயமற்ற ஒரு எவாலுவேஷன் மதிப்பீடை வந்து ரெஃபர் பண்ணுது. வித் அ ஃபைன் பேலன்ஸ் பிட்வீன் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் அந்த இன்னோவேஷன். அதாவது இது வந்து எதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குதுன்னா ஹிஸ்டாரிக்கல் கான்டெஸ்ட்டுக்கும் இன்னோவேஷனுக்கும். ஹிஸ்டாரிக்கல் கான்டெஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு சுச்சுவேஷனை வந்து ஹிஸ்டாரிக்கலில் உள்ள சுச்சுவேஷன் ப்ளஸ் வந்து இன்னோவேஷன் அப்படின்றது ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை சொல்கிறது. அண்ட் ஃப்ளேயர் ஆஃப் த இண்டிவிஜுவல் போய்ட். இது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் போய்ட்டுக்கும் ஃப்ளேயர் அப்படின்றது டேலண்ட், தனித்தனி டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட். Here the historical background dominates the value judgment with innovation and creativity. இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட் வந்து எதை டாமினேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்னோவேஷன் தாட்ஸையும் ப்ளஸ் வந்து ஒரு வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டையும் ஒரு க்ரியேட்டிவிட்டியும் வந்து டாமினேட் பண்ணுது. கிவ் லெஸ் இம்பார்ட்டன்ட் தென் த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த போயம். ஒரு சில போயமில் வந்து ஹிஸ்டாரிக்கலை வந்து பெரிய ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அது வந்து பயங்கரமாக ஒரு டாமினேஷனை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. பர்சனல் எஸ்டிமேட். திஸ் இஸ் ரைஃப் வித் த பர்சனல் அண்ட் காங்கேட்டிவ். ரைஃப் அப்படின்றது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா நிறைந்த, ஒரு நிறைந்தனா ஒரு ஃபுல்லாக இருக்கிறன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வித் பர்சனல் ஒரு ஃபுல்லாக இருக்கிற பர்சனலையும் காக்னேட்டிவ் அப்படின்றது ஒரு அறிவாற்றல் கொண்ட. பயாசிஸ்னால் அஃபெக்ஷன், அந்த அறிவாற்றலை சார்ந்த ஒரு அஃபெக்ஷனான ஒரு ரீடர். அண்ட் இதை வந்து ஒரு ஆஃப் த இண்டிவிஜுவல் ரீடர். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லீடருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு போயம் படிக்கும்போதும் ஸோ அவங்களோட நிறைந்த அறிவாற்றல் ப்ளஸ் வந்து அவங்க அந்த அஃபெக்ஷனுக்கும் ஏற்ற மாதிரி தான் அந்த போயம் வந்து ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது டிபெண்ட் ஆன் த ப்ரிஃபரன்ஸ் அண்ட் டேஸ்ட். அதான் ஒவ்வொரு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே, நம்ம மனுஷங்க எல்லாத்துக்குமே தனித்தனி டேஸ்ட் இருக்குல்ல. ஸோ ஒரு போயம் ஒரு சில பேர் பிடிக்கும், ஒரு சில பேர் பிடிக்காது. அந்த போயமில் உள்ள விஷயங்கள் ஒரு சில பேர் பிடிக்கும், ஒரு சில பேர் பிடிக்காது. அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாரு. even though historic and personal estimate are less reliable அப்படின்றது ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தின்னு சொல்லுவாங்களே, ஒரு உண்மைத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹிஸ்டாரிக் அண்ட் பர்சனல் எஸ்டிமேட் இது ரெண்டுமே ஒரு உண்மைத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஆர்பிட்ரரி அப்படின்னா ஒரு தன்னிச்சையான, இது வந்து தனித்து இயங்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் மோர் காமன்லி சீன் தென் த ரியல் எஸ்டிமேட். இது வந்து ரியல் எஸ்டிமேட்டில் மேக்ஸிமம் வந்து காமனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்னால் கால்ஸ் திஸ் அ நேச்சுரல் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஹியூமன் சாய்ஸ். கான்சிக்வன்சஸ் அப்படின்றது ஒரு விளைவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு நேச்சுரல் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹியூமன் சாய்ஸை வந்து சொல்கிறாரு போயம் கூட கம்பேர் பண்ணி. Often the context of the text dominates the reader perception. ரீடரோட பெர்செப்ஷனை வந்து இது வந்து டாமினேட் பண்ணுது. ப்ளஸ் வந்து மேக்ஸ் தம் ஓவர்லுக் இட் மேனிஃபெஸ்ட் ஃப்ளாஸ்னால் ஒரு பயங்கரமான குறைபாடுகளையும் ரீடருக்கு வந்து கொடுக்குது ஒரு போயம் வந்து ரீட் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் கேன் ஹைட் திஸ் ஷார்ட் கமிங்ஸ். ஒரு ஹிஸ்டாரிக்கல் மற்ற எல்லாத்துலேயுமே வெளிப்படையாக ஓப்பனாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இதில் உள்ள போயமில் உள்ள குறைபாடுகள். பட் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸில் வந்து தெரியவே தெரியாது, வந்து ஹைட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட் கமிங்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா வெளியே ஷார்ட் கமிங்ஸ் ஒரு குறைபாடு உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாஸ்னா குறைபாடுகள் சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஓகே, டென்ஸ் அப்படின்றது வந்து ப்ராமிஸ் ஆர் ப்ரொடக்ட். அது வந்து ப்ராமிஸ் ஆர் ப்ரொடக்ட்னு சொல்லுவாங்க.
blind sight and exalt the poem to an elevated the status like a classic. இது வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பயங்கரமாக மதிப்பீடு செஞ்சு அதை வந்து ஒரு ஐகானிக், அதை வந்து ஒரு சின்னமாக வந்து வச்சுருப்பாங்க. இந்த போயம் வந்து பயங்கரமாக ஒரு மதிப்பீடு செஞ்சு ஒரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோட் நாட் டெக்னு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அதில் உள்ள விஷயங்களும் இருக்கட்டும், அதில் உள்ள மெசேஜும் இருக்கட்டும், அதனால தான் அது தனித்தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே எளிமையாக புரியிற அளவு இருக்குது, மெசேஜும் கண்டென்ட்டும் பயங்கர ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கனால அதை தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து அர்னால்ட் எக்ஸ்ஹார்ட்ஸ் பீப்புள். எக்ஸ்ஹார்ட்ஸ் அப்படின்றது ஒரு அறிவுறுத்துகிற மாதிரி உள்ள ஒரு பீப்புள் வந்து டேவர் அப்படின்றது ஒரு அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து திணிக்கக்கூடாது. கிளாசிக் ஒர்க்ஸ் ஆஃப் போயட்ரி டு எஜுகேட் தேர் சென்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஒரு கிளாசிக்கல் போய்ட்டு எல்லாமே ஒரு ரீடருக்கு வந்து என்ன எஜுகேட் பண்ணணும் அப்படின்னா சென்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வந்து எனக்கு இது கொடுக்கும். ப்ளஸ் வந்து சென்ஷூர் அப்படின்றது தணிக்கை. பட் ஸ்டில் ரிமைன் அவேர் ஆஃப் தேர் ஓன் ஃப்ளாஸ் அண்ட் எரர்ஸ். ஆனால் என்னதான் இருந்தாலும் மக்கள் வந்து அதை படிக்கும்போது அதில் உள்ள ஃப்ளாஸ் அண்ட் எரர்ஸ், தவறுகளை வந்து ப்ளஸ் தப்புகளையும் நிறைய வந்து சுட்டி காமிப்பாங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு பாயம் வந்து சொல்கிறாரு. இன்ஸ்பிரேஷன் அண்ட் இமிட்டேஷன். Arnold argues that the poem are often to inspired or moved classical works. ஓகே, ஒரு சில போய்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிளாசிக்கல் ஒர்க்ஸை வந்து இன்ஸ்பயர் ஆகி அதில் வந்து மூவ் ஆவாங்க. நெக்ஸ்ட் வந்து போய்ட்டு தென் ஆஃபன் டென்ட் டு பாரோ தேர். டென்ட் அப்படின்றது இந்த இடத்துல என்ன மீனிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இடத்துல வந்து போகிறது, ப்ராமிஸ் பண்ணி போகிறது, போயிட்டு அங்கே உள்ள ஐடியாஸை வந்து பாரோ பண்ணி அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை ஐடியாஸ் எல்லாத்தையுமே பாரோ பண்ணிக்கிறாங்க. இட் இஸ் ஆஃபன் அன் இஷ்யூ ஃபார் த போய்ட்ஸ். இது வந்து ஒரு சில போயமுக்கு வந்து பயங்கர இஷ்யூவாக இருக்கும், ஏன்னா காப்பி அடிக்கிறது. ஹூ கேனாட் டிட்டாச் அப்படின்றது இந்த இடத்துல வந்து பிரிக்கிறாங்க. டிட்டாச் தம்செல்ஃப், அவங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிறாங்க ஃப்ரம் தேர் ஃபேவரட் கிளாசிக்ஸ் அண்ட் திஸ் ஆர் ப்ரான் டு. அவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு சில விஷயங்களை வந்து பாரோ பண்ணி பிரிச்சுட்டு ப்ரான் அப்படின்றது ஒரு வாய்ப்பு. தஸ் ஆர் சான்ஸ் டு எரனஸ் அப்படின்றது வந்து பிழையானது கன்க்ளூஷன்ஸ். அந்த இதுக்கு அந்த பிழைக்கு அவங்களே வந்து காரணமாகிடுறாங்க. அதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Historic estimates in the case of poet from earlier times and personal estimates in case of contemporary. அதாவது ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட் வந்து ஒரு போயமோட ஏர்லியர் டைமையும் அண்ட் பர்சனல் எஸ்டிமேட் வந்து கான்டெம்பரரினிஸ்ட் அப்படின்றது ஒரு சமகால கான்டெம்பரரி ரைட்டர்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அவங்களாம் ஒரு சமகால எழுத்தாளர்கள். அப்படி பட் கிரியேட் டிஃபிகல்ட் அண்ட் அசர்டைனிங் த ட்ரூ. அசர்டைனிங் அப்படின்றது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்துதல். இவங்க வந்து அந்த சமகால போயட்ஸ் வந்து ஒரு டிஃபிகல்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு உண்மைத்தன்மைக்கு உறுதிப்படுத்துகிறாங்க. அதோட வேல்யூ அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல என்ன மீனிங்னா சொல்லிட்டேனே ஃபஸ்ட்டே, குறிப்பிடுறது. அதை வந்து மதிப்பிட்டு குறிப்பிடுறாங்க. ஒரு போயட்ரியாக இருக்கட்டும், ஒரு போயமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டச் ஸ்டோன் மெத்தட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனிங்க. ஓகே, டச் ஸ்டோன் மெத்தட் வந்து எவாலுவேட்டிங் வந்து ஃபார் எவாலுவேட்டிங் போய்ட்ரி. இது வந்து ஒரு போய்ட்டை வந்து எவால்வ் பண்ண மாதிரி யூஸ் ஆகுது. பாரோயிங் லாங்கினஸ் கான்செப்ட் ஆஃப் த ட்ரூ சப்ளிமிட்டி. ஓகே, ஒரு லாங்கினஸோட ஒரு சில விஷயங்களை வாங்கிட்டு சப்ளிமிட்டி அப்படின்ற ஒரு கம்பீரமான உண்மைத்தன்மையை வந்து டு சே தட் டைம் டெஸ்டட் கிளாசிக் ஆக்செப்டட் டச் ஸ்டோன். ஒரு உண்மைத்தன்மையை வந்து டைம் டேஸ்டட் கிளாசிக்ஸ், அதாவது அந்த கிளாசிக் டைம்ஸோட சேர்த்து வந்து சொல்கிறது தான் இங்கே வந்து டச் ஸ்டோன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து டு ஜட்ஜ் ஆல் த அதர் ஒர்க்ஸ் ஆஃப் போயட்ரி. இது வந்து எல்லா போயட்ரியோட போயமை வந்து ஒர்க்கையும் ஜட்ஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹவெவர் திஸ் டட் நாட் வாரண்ட் அ நீட். இது வந்து வாரண்ட் அதுக்கு தேவையே இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளியரன்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்ட் அண்ட் ரெப்ளிகா அப்படின்றது வந்து ஒரு காப்பி அடிக்கிறத சச் கண்டென்ட் அண்ட் குவாலிட்டி இந்த ஒர்க் அண்டர் தி ஸ்கேனர். இதை வந்து டச் ஸ்டோன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது அவங்க எங்கெங்கே இந்த வந்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து ஹி நேம்ட் அ ஃபியூ டச் ஸ்டோன் லைக். இவர் வந்து ஒரு சில டச் ஸ்டோன் மெத்தட் யூஸ் பண்ணவங்களோட பேர் வந்து இங்கே சொல்லியிருக்காரு. ஹோமர், மில்டன், ஷேக்ஸ்பியர் அண்ட் டேண்ட். இவங்க எல்லாருமே வந்து டச் ஸ்டோன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தீஸ் பர்டிகுலர் எக்ஸ்போனன்ட்ஸ் அப்படின்றது வந்து இந்த அடுக்குகள் வந்து ஆஃப் போயட்ரி வேர் ஏபிள் டு என்ஹான்ஸ் அப்படின்றது மேம்படுத்தப்பட்ட, இவங்க எல்லாருமே ஒரு சில அடுக்கில் வந்து மேம்படுத்தப்பட்ட ஒரு ரீடிங் போய்ட்டு த்ரூ தேர் மேட்டர் அண்ட் ஸ்டைல். இவங்களோட ஸ்டைல் எல்லாமே பயங்கரமாக இதை வந்து வாங்கி டச் ஸ்டோன் மெத்தட் யூஸ் பண்ணி மேம்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து அர்னால்ட் பிலீவ்ஸ் தட் த பெஸ்ட் போயம் ஹேவ் அன் கர்னல் ஆஃப் ட்ரூத்னா ஒரு பாயிண்ட், இன்னர் சாஃப்ட் பார்ட் ஆஃப் சீட். அதாவது ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாரு.
பெஸ்ட் போயம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாரு. இந்த சென்ஸ் ஆஃப் சிங்குலர் ஃப்ளேயர் அப்படின்றது வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஒரு டேலண்ட். அந்த டேலண்ட்டை வந்து குறிக்குது. இந்த கான்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொரு பாயிண்ட்டோட டேலண்ட்டும் அவங்களோட உண்மைத்தன்மையும் அவங்க எழுதின போயம்லேயே வந்து தெரிஞ்சிடும், அவங்களோட மேனர்லேயும் தெரிஞ்சிடும்னு சொல்கிறாரு. ஃபார் கிரிட்டிக்ஸ் இட் இஸ் இம்பரேட்டிவ் டு அப்ளை. இம்பரேட்டிவ் அப்படின்றது இந்த இடத்துல வந்து ஒரு கண்டிப்பான கிரிட்டிக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த போயம்லாம் படிச்சுட்டு கிரிட்டிசைஸ் பண்ணும்போது இம்பரேட்டிவ் டு அப்ளை, இதை வந்து ஒரு கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணுறாங்க. சச் அ மெத்தட் ஜுடிஷிக்கலி அண்ட் ரிகோரஸ்லி. ஜுடிஷிக்கலி அப்படின்னா நியாயமான முறையில், ரிகோரஸ்லி அப்படின்னா கடுமையான. இந்த டச் ஸ்டோன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது அவங்க பயங்கரமாக ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க இன் ஆர்டர் டு டெவலப் த எபிலிட்டி டு ஃபைண்ட் த ரியல் எஸ்டிமேட் ஆஃப் போயம். இந்த ரியல் எஸ்டிமேட் ஆஃப் ஒரு போயமில் உள்ள உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டச் ஸ்டோன் மெத்தட் யூஸ் பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து கண்டிப்பான முறையிலையும் இருக்கும், ப்ளஸ் வந்து அது குறைபாடுகளையும் சொல்லும், நியாயமான முறையிலையும் இருக்கும்னு சொல்கிறாரு. In case a reader unable to find the high value while evaluating, ஒருவேளை ரீடர் வந்து அது அந்த ஹை வேல்யூ எவாலுவேட், அதாவது அந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா மதிப்பீடு செய்யும்போது, கிளாசிக் தென் இட்ஸ் ஆர் ஷார்ட் கம்மிங் அண்ட் நாட் த போயம்ஸ். அதாவது ஷார்ட் கம்மிங் அப்படின்னா குறைபாடுகள். இவங்களால் வந்து அந்த குறைபாடு வந்து கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து யாராக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, ஒரு ரீடர் வந்து அந்த டச் ஸ்டோன் மெத்தட் யூஸ் பண்ணலன்னா இந்த ஷார்ட் கம்மிங்னா அந்த குறைபாடுகள் வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து அனாலிசிஸ் ஆஃப் த இங்கிலீஷ் கிளாசிக்ஸ். அதனால் தென் ஹைலைட்ஸ் த இம்பேக்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் போயிட்ஸ். இவர் வந்து திரும்ப ஃப்ரெஞ்ச் போயிட்ஸை வந்து இம்பேக்ட்னா அந்த தாக்கத்தை வந்து சொல்கிறாரு. ஃப்ரெஞ்ச் போயிட்டை எஸ்பெஷலி ஃப்ரம் த நார்தர்ன் ஃப்ரான்சஸ். இந்த நார்தர்ன் ஃப்ரான்சஸில் இருக்கிற ஃப்ரெஞ்ச் போயிட்ஸை பற்றி இந்த இடத்துல அவங்களோட தாக்கத்தை வந்து சொல்கிறாரு. ஆன் தேர் இங்கிலீஷ் கவுண்டர் பார்ட்ஸ் அப்படின்றது ஒரு எக்ஸைட்மெண்ட். அவங்களோட எக்ஸைட்மெண்ட். ஹவவர் their poetry was dominated by romance. இவங்களோட போயம் எல்லாமே எந்த ஒரு போயட்டால் டாமினேட் பண்ணப்படுதுன்னா ரொமான்ஸ் போயட்டால் டாமினேட் பண்ணப்படுது அப்படின்றாரு. நெக்ஸ்ட் வந்து சீரியஸ் அண்ட் கிரேவர் தீம்ஸ் ஆஃப் த ஹியூமன் லைஃப்ஸ். இதில் வந்து கிரேவர் அப்படின்றது ஒரு பயங்கரமான ஒரு உண்மைத்தன்மை கொண்டதாக இருக்கிறனால தான் இவங்களோட தீம்ஸ் எல்லாமே ஹியூமன் லைஃப்பில் வந்து ஒரு ஓவர் சீரியஸ் அண்ட் கிரேவர். இந்த ரொமான்ஸ் போய்ட் வந்து பயங்கர சீரியஸாகவும் ப்ளஸ் வந்து ஒரு பயங்கரத்தனமான ஒரு தீம்ஸையும் வந்து ஹியூமன் லைஃப் சொன்னனால தான் இது வந்து இந்த ஃப்ரெஞ்ச் போய்ட்ஸ் எல்லாமே அடி வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஓகே, இந்த இடத்துல அர்னால்டு வந்து சாசரை வந்து ப்ரைஸ் பண்ணுறாரு. ஹூ பிலீவ்ஸ் தட் ரோட் லிக்விட் டிக்ஷன். இவர் வந்து லிக்விட் டிக்ஷன் அப்படின்ற ஒரு போயம் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. வாஸ் அ கிரேட் எக்ஸ்போனண்ட் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன். எக்ஸ்போனண்ட் அப்படின்னா அடுக்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த லிக்விட் டிக்ஷன் அப்படின்ற ஒரு ஒர்க்கில் வந்து பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு அடுக்குகள் வந்து காணப்படுது. நெக்ஸ்ட் அதாவது தொடர்பு உள்ள லிங்க் உள்ள மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறாரு. ஆஃப் போத் கண்டென்ட் அண்ட் ஸ்டைல். இவர் சாசரோட ஸ்டைல் ப்ளஸ் கண்டென்ட்லேயும் ஒரு தொடர்பு லிங்க்கில் உள்ள ஒரு அடுக்கு மாதிரி சூப்பராக வந்திருக்குன்னு சொல்கிறாரு. அக்கார்டிங் டு அர்னால்ட், சாசர் ஸ்கோர்ஸ் ஹை ஆன் த ரியல் எஸ்டிமேட். அதாவது அர்னால்டோட மனநிலையிலேருந்து சாசர் வந்து ஒரு ஹை லெவலில் வந்து ரியல் எஸ்டிமேட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் டஸ் நாட் கம் டு த லெவல் ஆஃப் கிளாசிக்கல் போய்ட். ஆனால் கிளாசிக்கல் போய்ட் அளவுக்கு வந்து இவரால் எழுத முடியல அப்படின்ற ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல வைக்கிறாரு. லேக்கிங் ஆஃப் சீரியஸ்னஸ் ஆஃப் சம்மன் லைக் டேண்ட். அதாவது டேண்ட் ஒரு சீரியஸ்னஸை சொல்கிற மாதிரி இருந்தாலும் சாசரோட இதில் அந்த சீரியஸ்னஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. மில்டன் அண்ட் ஷேக்ஸ்பியர் ஹூ அல்லது கிளாசிக்கல் போய்ட். ஸோ சாசர் வந்து டேண்ட், மில்டன், ஷேக்ஸ்பியர் அவங்க எல்லாருக்கூடையும் கம்பேர் பண்ணி அந்த மைனஸை வந்து சொல்கிறாரு. சாசரோட மைனஸை இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஹே கன்சிடர் போப் அண்ட் ட்ரைடன் அஸ் கிளாசிக்கல். இவங்க வந்து திரும்ப போப்பு, ட்ரைடனு அப்புறம் இவங்க எல்லாத்தையுமே வந்து கிளாசிக்கல் ரைட்டராக வந்து இது பண்ணுறாரு. ப்ரோஸ் ஆஃப் த ரெஸ்டோரேஷன் பீரியட். இந்த ரெஸ்டோரேஷன் பீரியட் ஹி கால்ஸ் தாமஸ் கிரே இருக்கார்ல கிளாசிக் பட் ரெகுலர்ஸ் பர்ன்ஸ் டு ஃபார்ச்சூன் ஆஃப் சாசர். தி போத் லேக்டு சீரியஸ்னஸ் இன் தேர் கண்டென்ட். அதாவது நம்ம பர்ன்ஸ் அப்புறம் வந்து சாசர் இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட கிளாசிக் அந்த சீரியஸ்னஸ் வந்து அந்த கிளாசிக் கண்டென்ட்டில் வந்து கொண்டே வரலன்னு சொல்கிறாரு. அதனால் ஈவன் தோ தேர் ஒர்க்ஸ் கண்டெயின் போத் ட்ரூத் அண்ட் கிரேட்ஃபுல். அதனால தான் இவங்களோட ஒர்க் வந்து ட்ரூத்ஃபுல்லாகவும் கிரேட் ஸ்கில்லாகவும் இருக்குன்னு சொல்கிறாரு. கம்மிங் டு ஹிஸ் கான்டெம்பரரிஸ், அந்த சமகால ரைட்டருக்கு வந்துடுறாரு. ஹி பாயிண்ட்ஸ் டு த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பர்சனல் எஸ்டிமேட் when judging their likes to Byron, Shelley and Wordsworth and to denies any judgment of their works. Continuity of the classics. Arnold claims since the classic work have been able to stand test of time and longevity, they have an indwelling self-consequence
conversation. This ability is a function to the self-preserving and enduring nature of human beings. According to Arnold, human nature remains consisting through various epochs. Epoch அப்படின்றது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா சகாப்தம். இவர் வந்து என்னென்னா ஹியூமன் நேச்சரை வந்து கன்சிஸ்ட் பண்ணி வேரியஸ் ஒரு சகாப்தத்தை வந்து சொல்கிறாரு. அண்ட் டைம்ஸ் சின்ஸ் த கிளாசிக் டீல் வித் த டாபிக்ஸ் அண்ட் இஷ்யூஸ் ஹைலைட்டிங் அண்ட் கமெண்டிங் ஆன் ஹியூமன் சஃபரிங். இந்த கிளாசிக்கல் எல்லாமே எதை டீல் பண்ணுதுன்னா ஒரு முக்கியமான டாபிக்ஸ்லாம் ஹியூமன் பீயிங்கோட சஃபரிங்கும் ப்ளஸ் வந்து அந்த ஹைலைட்டை வந்து இஷ்யூ பண்ணவும் ப்ளஸ் வந்து அவங்கள வந்து கமெண்டிங் பண்ணவும் பயங்கரமாக அவங்களோட எமோஷனை பற்றி பேசவும் அந்த நேச்சரை பற்றி பேசவும் மேக்ஸிமம் வந்து இந்த கிளாசிக் ரைட் வந்து யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அஸ் லாங் அஸ் தே stimulate such emotion and thoughts in their reader that will remain alive in their hearts and minds. As long as ஸ்டிமுலேட், அதாவது இவங்க மனசில் எந்த அளவுக்கு அந்த ஒரு போயம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி தூண்டுதோ, ஸ்டிமுலேட்னா தூண்டுறது, சச் எமோஷன் அண்ட் தாட்ஸ், அந்த அவங்களோட எமோஷனாக இருக்கட்டும், தாட்ஸாக இருக்கட்டும், அந்த படித்த விஷயத்துலேருந்து வந்த ஒரு கண்டென்ட்டாக இருக்கட்டும், இந்த ரீடர் தட் வில் ரிமைன் அலைவ். அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை எவன் ஒருத்தன் ரிமைன் பண்ணிகிட்டு இருக்கானோ இன் தேர் ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ். ஓகே, இது எந்த ஒரு விஷயம் ஹியூமன் பீயிங்கை வந்து ஒரு போயம் படிக்கும்போது தூண்டி அவனுக்குள்ள விஷயத்தை அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க ஹார்ட்டும் மைண்டும் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒர்க்கு தான், ஒரு உருப்படியான ஒர்க், சூப்பரான போயம் சொல்லிட்டு நம்ம மேத்யூ ஆர்னால்டு வந்து முடிக்கிறாரு. ஸோ அவ்வளோதான், இது வந்து முடிஞ்சிருச்சுங்க. இந்த நான் சொன்ன அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற அந்த ஒவ்வொரு சப்போர்ட் தான் என்ன அடுத்தடுத்த வீடியோ போக வைக்கிது. இப்போ நான் 2வது நாள் ஏன் இந்த வீடியோ போட்டேன்னா கிட்டத்தட்ட 31 வியூஸ் வந்துருச்சு அந்த டச்லேண்டு. ஸோ அதனால தான் எனக்கு வந்து போடுறது. சரி, இவங்க இவ்வளோ பேர் பார்க்குறாங்க படிக்கிறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு வந்து அந்த ஸ்டிமுலேட் பண்ணது, இப்போ நான் சொன்னேன்ல தூண்டுது உள்ளேருந்து போடணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் கண்டினியூஸாக நான் வந்து பிஜிடிஆர்பியில் உள்ள எல்லா யூனிட்டுமே அப்படியே எதுவுமே அந்த ஆர்டர் மாறாமல் கஷ்டப்பட்டு எப்படியாவது கலெக்ட் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். ப்ளீஸ் கீப் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைபர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்காக தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். நல்லா படிங்க, ஆல் த பெஸ்ட். டிஆர்பி போட்டாலும் போட்டுருவாங்க, ப்ளீஸ் நம்ம எதுக்கும் தயாராக இருப்போம். படிங்க, நல்லா இருங்க, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.